அவரோடு உறவு இல்லாதபடிக்கு சில பொருளாதார நன்மைகள் நமக்கு என்ன செய்யும் வரும். அது வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா இருக்காது, திருப்தி இருக்காது. நான் ஒரு பக்தியின் அடிப்படையிலே நாங்களும் விசுவாசிகள் தான் அப்படின்னு சொல்லி சிலதை கேட்கலாம், சிலது நமக்கு கிடைக்கலாம். ஆனால் அது கொஞ்ச காலம் ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு முழுமையான திருப்தியை கொடுக்காது. நான் சொல்லுகிறது, தேவனோடு வைத்து கொள்ளக்கூடிய அந்த உறவு, அந்த உண்மையின் வழிகளில் வருகிற அவருடைய உதவிகள் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்மை மகிழ்ச்சியாக என்ன தெரியுமா செய்திருக்கும், வைத்திருக்கும். அப்போ அவருடைய உறவில் வாழ்கிறது என்றால் என்ன? உறவில் வாழ்ந்த நம்ம இதில் நடப்போம், ஒளியில் நடப்போம். ஒளியில் நடந்தால் எப்படி இருப்போம்? ஒளியில் போய் பொய் பேச முடியுமா? ஒளியில் போய் மாயமாலம் பண்ண முடியுமா? அந்த உறவு, அவரோட உறவு கொண்டிருக்க எதில் நடக்கிறான் தெரியுமா? ஒளியிலே நடக்கிறான். அவரோடு ஐக்கியப்பட்டேன் என்று சொல்லுகிறவன் என்ன தெரியுமா செய்கிறான்? ஒளியிலே நடக்கிறான். அவரோடு ஐக்கியப்பட்டவன் என்று சொல்லி ஒருத்தன் பொய் பேசிட்டு இருக்கிறான், அவன் எதில் திறமை இருக்கிறான்? வாயில சொல்றான், இருளில் தான் என்ன செய்றான் இருக்கிறான். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உறவு என்பது ஒளியில நடக்கக்கூடிய வாழ்க்கையை சொல்லுகிறது. அங்கே பொய் கிடையாது, அங்கே மாய்மாலம் இருக்காது, அங்கே உண்மை மட்டும்தான் என்ன செய்யுமா இருக்கும், தங்கி இருக்கும். மனிதர்கிட்ட பேசுகிற நேரத்தில் உண்மையை பேசுங்க. ஒரு செயலை செய்வதற்கு பின்பாக மறைந்திருக்கக்கூடிய நோக்கங்களை தேவன் கவனிக்கிறார். ஒரு காரியத்தை நாம் விசாரிக்கிறதற்கு முன்பாக தேவன் அவைகளை எல்லாம் கவனிக்கிறார். நம்முடைய நோக்கங்கள் எல்லா காரியங்களும் அவர் என்ன கவனிக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில வீழ்ச்சிகள் நம்ம வந்தாலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை உண்மையாக தேவனிடத்தில் சொல்லுங்கள். என்னால் இதுதான் ஆண்டவரே, நான் இப்படி தான் இருக்கிறேன். நீங்கள் விபச்சாரக்காரராங்கன்னா ஆண்டவருடைய பாரு, நான் விபச்சாரக்காரனாக தான் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். நான் ஒரு பொய்யனாக இருக்கிறேன், அநேகரை ஏமாத்துறேன், நான் இப்படி தான் ஆண்டவரே நான் இருக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள். இப்படி நம்ம அவர்கிட்ட என்ன தெரியுமாச்சுன்னா உண்மைத்தன்மையோடு தேவனிடத்தில் நாம் செல்ல வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, அந்த தேவனிடத்தில் செல்லுகிறது எதற்காக என்றால் அதிலிருந்து ஏதோ ஒரு சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, அவரோடு நான் உறவை வைத்து கொள்ள வேண்டும். என் குடும்பத்திற்கு அவருடைய உறவு அவசியம், என்னுடைய வேலைக்கு அவருடைய உறவு அவசியம், என்னுடைய தொழில் வியாபாரங்களுக்கு அவருடைய உறவு அவசியம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உறவை நாடி செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ இந்த உறவையும் இந்த உண்மைத்தன்மையிலும் இந்த உறவிலும் நான் அவர் சமூகத்தில் செல்லுகிற நேரங்களில் தேவனுடைய உதவிகள் நம்மிடத்தில் நம்மளை என்ன தெரியுமா செய்யும், உற்சாகப்படுத்தும். கர்த்தர் செய்த அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நம்ம சொல்லுவோம். ஏன்னால் அவ்வளவு நன்மைகளை அவருடைய சமூகத்தில் எப்பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய காலங்கள், நம்முடைய வேலைகள், எல்லா காரியங்களையும் அறிந்த தேவன். அதை தேவன் எந்திரிச்சவர், அது செய்கிறவராக காணப்படுகிறார். அதனால் அவருடைய வழிகளில் நடக்க பழகுங்கள்.